நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் புரட்டாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கும் அந்த பொதுவான பலன்களை சொல்ல போகிறோம். இது நீங்கள் கவனமாக கேட்டு நன்மை அப்படின்னு சொல்லி இப்போ என்னோடய குருநாதர் நான் வேண்டிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மதரிமன் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த புரட்டாசி மாத பலன் பார்க்கும்பொழுது முதல்ல பொதுவான பலன்கள் தான் பார்க்கறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது 17/9/2024 17/10/2024 வரைக்கும் சரியாக ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. அப்போ அந்த வகையில் கிரகங்கள் எப்போது எங்கெங்கே இருக்கின்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ரிஷப ராசியில் குருவும், மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், சிம்ம ராசியில் புதனும், கன்னி ராசியில் சூரியன் கேது சுக்கிரனும், கும்பராசியில் சனியும் சந்திரனும், மீன ராசியில் ராகுவும் உட்காந்துருக்காங்க. இது மாதிரி இந்த 9 கிரகங்கள் உட்காந்துருக்காங்க. இதனால் என்னென்ன பலன்கள் பொதுவாக ஏற்பட போகிறதுன்னு பார்க்கும்பொழுது நல்லா கேட்டுங்க. பெண்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இது மாதிரிலாம் வரும். கருத்து வேறுபாடு ஏற்படும். அது இல்லாமல் வீட்டில் நடக்கிறது வெளியே தெரிய இருக்கிற அளவுக்கு ஆகும். சின்ன விஷயம் பெரிய இஷ்யூ ஆகும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இதனால் இருந்த பெண்களுடைய சம்பந்தமான அந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றம் மேன்மை அடையும். அது இல்லாமல் அந்த தவறான விஷயங்களில் போகிறது எல்லாமே இப்போ குறைஞ்சிரும். ஏன்னா இப்போது சுக்கிரன் கேதுவோடு இருந்தாலும் சூரியன் அங்கே அமர்ந்துட்டார். அதனால் கொஞ்சம் கட்டுக்கு அடங்கியிருப்பார். அது இல்லாமல் நிறைய பெண்களுடைய முன்னேற்றங்கள் பெருசாக பேசப்படும். அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்களுடைய திறமைகளும் பழிச்சிடும். அரசாங்கத்தாருடைய நடத்துகிறாங்க இல்லையா, ஆட்சி புரிகிறாங்க இல்லையா, அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க, அதிகாரிகள் கேட்பாங்க. மக்களுக்கு நிறைய திட்டங்களை வகுத்து கொடுப்பாங்க. அது மூலிமா நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் கல்விக் கொள்கையில் புதுசான முறையில் ஏற்பட போகுது. பழைய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை ஏற்படக்கூடிய அம்சமாக இப்போ விளங்க போகுது. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இருந்தாலும் சில தவறான பழக்கங்கள் மக்களிடையே பரவக்கூடிய அம்சமாக இப்போ உள்ள காலகட்டங்கள் இருக்க போகுது. அதனால் நீங்கள் அந்த தவறான வழியில் போகாமல் ஆன்மீக நெறியிலையும் நீதி, நேர்மை, நியாயம், சத்தியம், இந்த மாதிரி தர்மம், இந்த மாதிரி வழியில் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய கெடுபலன்கள் குறைந்த நற்பலன் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. இது இல்லாமல் அண்டை நாட்டவரும், அண்டை மாநிலங்கள், அண்டை நாட்டவர்கள் இவர்கள் மூலிமா நல்லது நடக்க போகுது. இவங்க நம்மளுக்கு உதவி போடுவாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவோம். அவங்க நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. இதெல்லாமே நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு விஷயம்லாம் நல்லது நடக்கும். முன்னேற்றமான காலமாக தான் இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. பொதுவாக புரட்டாசி மாதம் புரட்டி போடுவாங்க. இருந்தாலும் தெய்வ நம்பிக்கையால் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பெருமாளுக்கு உண்டான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது இல்லாமல் நவராத்திரி விரதம் வருது. மாலை பச்சைன்ற பெரிய அமாவாசையும் வருது. இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான பலன்களில் பொதுவாக தான் இருக்க போகுது. அது நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அணுகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து பலன் சொல்லப்படும். அதனால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. 9791052062. இதில் நீங்கள் எனக்கு உங்களுடைய ஜாதகம் தான் பதிவு பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். வெயிட் பண்ணி நல்லபடியாக பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் கிரகங்களை நிலையை வச்சு தான் சொல்கிறோம். எல்லாருக்கும் சரியாக அமையும்னு சொல்ல முடியாது. பல பேருக்கு நல்லா கரெக்டாக இருக்குன்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க. அதனால் அந்த வகையில் இப்போது இந்த புரட்டாசி மாத பலனை இதோட நிறைவு செய்து 12 ராசிகளான பலனை இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய உபாசனை தினப்பரம் வாங்குகிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மிகே சண்ட கஸ்தாய திமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கடைசி ராசியை நான் மீனராசிக்கு சொல்கிறேன். மீனராசிக்காரங்களுக்கு இப்போது 7.5 சனி காலம் ஆரம்பித்து இப்போ நடந்துட்டுருக்கு. அதனாலேயே நிறைய பேருக்கு வெளியூர் பயணங்கள், வீட்டை விட்டு வெளியே போகிறது, லாபங்கள் ஏற்படக்கூடிய வகை எல்லாமே நஷ்டங்கள் ஏற்படுது, பொருட்கள் விரைமாக போகிறது,
கணவன் மனைவி உறவு பிரிஞ்சு போகிறது, இதெல்லாமே நடக்கும். இது உண்மையான விஷயம். 7.5 சனி ஆரம்பத்தில் இப்படி தான் நடக்கும். இது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுதான் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு நடந்தது. இப்போ சமீபமாக மீனராசிக்காரங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது. என்கிட்ட நிறைய பேர் சொல்லி ஆலோசனை கேட்குறாங்க. அதுக்காக இந்த பதிவில் சொல்கிறேன். பெரும்பாலும் கணவன் ஒரு கண்டிப்பாக புனிதமானது. அதை நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா கருத்து வேறுபாட்டு விவாகரத்துக்கு போகிற அளவுக்கு கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு சில பேருக்கு நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கேன் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக இறை சிந்தனையோட தானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் வேலை விஷயத்தில் நீங்கள் தக்க வச்சுக்கணும். ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சிச்சு, நல்ல வேலையாக இருக்குது, நல்ல சம்பளமாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கணும்? உண்மையாக, நேர்மையாக, சத்தியமாக நடந்துக்கணும். கொஞ்சம் மனசு மாறினாலோ கை நீட்டினாலோ கண்டிப்பாக அந்த வேலை பறிபோகும். அப்போது வேறு வேலை கிடைக்கிறது கஷ்டமாயிடும். எவ்வளோ நாள் வீட்டில் சும்மா உட்காந்துருப்பீங்க? அது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போ அதை பார்த்து நடந்துக்கணும். அது இல்லாமல் இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். மீனராசிக்காரங்களுக்கு அது நல்ல மாற்றமாக தான் இருக்க போகுது. அதை விரும்பி நீங்கள் ஏற்றுங்க. அது வெளியூராக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போது உள்ள மீனராசிக்காரங்களுக்கு எல்லாமே நிறைய இடத்துல வேலை மாற்றங்கள் ஏற்பட்டு தான் இருக்குது. இது உண்மையான விஷயந்தான். அதனால் அதை சொல்லியிருக்கேன். அது மாதிரி பார்த்துங்க. இது இல்லாமல் அரசாங்கத்தோட தொடர்புலையும் நீங்கள் உண்மையை போட்டுக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருக்கணும். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது சட்டத்துக்கு புறம்பானதாக தெரிஞ்சால் உங்கள் மீது வழக்கு போடப்படலாம், உங்களுக்கு பிரச்சனை வரலாம், நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பிரச்சனை வரலாம். இது மாதிரிலாம் பண்ணணும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருக்கணும். இது நீங்கள் பார்த்துக்குங்க. அது இல்லாமல் மீனராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா, நல்ல நட்பு உறவு தான் இப்போ உங்களுக்கு உதவி பண்ணணும். அவங்க மூலிமா உதவி நடக்கும். அவங்கள கூட வச்சுங்க. எப்பயுமே கூட உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. அது இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் நல்ல விஷயமாக ஏற்பட போகுது. அது இல்லாமல் எதுவுமே யோசனை பண்ணி செய்யணும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆராய்ச்சி பண்ணாமல், அனுபவப்படாமல் எதுவுமே செய்யாதீங்க. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனைன்னு சொன்னாலே அது மாதிரி தொழிலையும் வியாபாரத்துலையுமே பொறாமையால் சில விஷயங்கள் ஏற்படும். அதில் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் மூலிமா செய்யாமல் உங்கள் கூட இருக்கவங்க மூலிமா தூது விடலாம், அல்லது அவங்க மூலிமா இடத்த மாற்றி அந்த தொழிலை நடத்தலாம், வியாபாரத்தை இடத்த மாற்றி செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். ஏன்னா நம்ம பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச போது அந்த இடத்த விட்டு ஒரு சண்டை வீட்டில் வருதுன்னா வெளியே போகிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. இல்லைனா அந்த இடத்த விட்டு அகன்று வேறு இடத்துக்கு போயிடணும். அப்போ அந்த சண்டை பிரச்சனை கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை தவிர்க்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க ராசிபதி குரு தான் அதிதேவதையாக சொல்லப்பட்டிருக்காரு. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வரலாம் வியாழக்கிழமையில். இது இல்லாமல் தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேரும் சேர்ந்த தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் தத்தாத்திரேயர். அவருடைய வழிபாடு மீனராசிக்காரங்க ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த தத்தாத்திரேய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுவும் வியாழக்கிழமையில் பண்ணலாம், விசேஷம். பௌர்ணமியில் பண்ணலாம். அது பண்ணாலே இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும். ஏன்னா மும்மூர்த்திகளோட சக்திகள் கிடைக்கும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைலாம் தீர்ந்துரும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் தான தர்மம்னு பண்ண பார்க்கும்போது பெரும்பாலும் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, யாருன்னே தெரியாது, அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கும் அன்னதானத்தில். அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம். சாப்பாடு கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம், மாதத்துக்கு ஒரு தடவை செய்யலாம். வசதி இருந்தாக்கா கொஞ்சம் வாரம் கூட போய் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும். தொடர்ந்து செய்யணும். அதுதான் உண்மையான விஷயம். எப்பயுமே இறை பரிகாரங்களும் தான தர்மங்களும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதான் நல்லது. இப்போ இந்த நேரம் இந்த மாதம் வரைக்கும் சரியில்லை செய்வோம், அதுக்கப்புறம் விட்டுருவோம், அப்படிலாம் கூடவே கூடாது. எப்பயுமே உங்களுக்கு என்ன பாவ புண்ணியங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும், கர்மாக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் தொடர்ந்து வரும்போது நீங்கள் இறை பரிகாரமும் தான தர்மமும் தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும். அப்போ செஞ்சுட்டு வந்தால் தான் உங்களுக்கு இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாத பலன் கண்டிப்பாக தப்பிச்சு மீண்டு வந்துடுவீங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.